இதை கொடுத்துட்டு அவளை பார்த்துட்டு வரேன். இப்பவா? வேண்டாம் நந்தினி, இப்பதான் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இப்ப போனீங்கன்னா அந்த அம்மாவும் பேசும், அப்புறம் நீயும் பேசுவ. பேசியதா ஒளரி பஞ்சாயத்து ஆகும். ஐயோ ஆகட்டும்டா, எதுனாலும் நான் வாங்கி கட்டிக்கிறேன். இந்த அரைமெட்டல் பையில கட்டிக்கிறதுக்கு நான் சீரழிஞ்சு தான் போகணும் எல்லார்கிட்டையும். என்ன வேணா ஆயிட்டு போட்டோம், எனக்கு ஜனனிட்ட பேசணும். ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரேன். இங்க எனக்கு புரியுது, இங்கேயும் பயப்படுறீங்கன்னு புரியுது. நான் அனாவசியமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அவன் சொன்ன வார்த்தை தப்பு, அது அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதான் ஒரு 4 வார்த்தை ஆறுதலா உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். வேற எதுவுமே பேச மாட்டேன். சரி சரி போ. ஜனனி, ஜனனி. ஏய், என்னடி, என்ன வேணும் உனக்கு? உன் புருஷன் இப்பதானே ஆடி அடங்குனா, அடுத்த உன் பங்குக்கு நீயும் கிளம்பி வந்துட்டியா? எங்களை நிம்மதியாவே விட மாட்டீங்களா? இங்க இருங்க, நான் ஜூஸ் கொடுக்க வந்தேன். ஜனனி, இந்த ஜூஸ். ஏய் ஜனனி, நீ உள்ள போ. இருங்க, இப்ப எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய? நான் ஜூஸ் கொடுக்க வரல, நான் பேசதான் வந்தேன். ஜனனி, எனக்கு உன்கிட்ட பேசணும். ஜனனி, போதுண்டி அம்மா, நீ உன் புருஷன் உன் குடும்பம் எல்லாம் போதுமான அளவுக்கு பேசிட்டீங்க. இதுக்கு மேல வாய் திறக்காதீங்க. சனனி, நீ உள்ள போ. ஏய் தாரு, நான் அவனை கண்டிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் திருந்த மாட்டான் ஜனனி. அவன் பைத்தியக்கார. அவன் பேசுறதுல ஒரு விஷயமா எடுத்துக்காத. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த மீனாட்சி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க. உன்னையும் உன் புள்ளையும் நல்லா பார்த்துப்பாங்க. அந்த புள்ளை நல்லபடியாக வந்து பிறக்கும். அந்த மீனாட்சி அம்மனே வந்து பிறக்கும். நீ வேணா பாரு, நான் சொல்கிறேன். நான் வேண்டிக்கிறேன். இந்தா ஜூஸை குடி. ஏய், சும்மா நாடகம் போடாதே. நீங்கள் பேசாம இருங்க முதல்ல. ஜனனிக்கு என் மேலே கோவனா அவன் 4 வார்த்தை வஞ்சுக்கிட்டோம், இல்லை செருப்பால கூட அடிச்சுக்கிட்டோம். அது எங்களுக்குள்ளார ஊடால வந்து பிரச்சனை பண்ணுறதே நீங்கள் தான். ஜனனி, இப்போ நீ இதை குடிக்கலனா உனக்கு என்ன பிடிக்கல, இனிமே பேச்சுவார்த்தையே தேவையில்லை, என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். அப்படி நீ நினைக்கலனா இப்போ நீ இதை குடி. குடுங்க. நிறுத்திடி, அதை குடிக்காத. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 1000 பிரச்சனை இருக்குடி. சனனி, நீ அதை குடிக்க வேண்டாம். அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஜனனி, அவங்க கிடக்குறாங்க, நீ குடி. நிப்பாட்டுடி. உன் புருஷன் அம்புட்டு பேசினா இல்ல, அவன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அத்தை, என்னடி நொத்த? இந்த குழந்தை தங்க கூடாதுன்னு பேசினா இல்ல அந்த தருதல பையன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது நான் என் புருஷன் பேச்சு கேட்டு ஏதாவது திட்டம் போடுறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஜனனி? அக்கா, நீங்க திட்டம் போடுறீங்களா இல்லையான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. போதும் அத்தை, நிப்பாட்டுங்க. பேசிக்கிட்டே போறீங்களே, பேசி பேசி பிரிச்சே விடுற மாதிரி பேசி இருக்கிய. அத்தை எங்க இருங்க, பேசி பேசி குடும்பத்தையே பிரிக்கிறது நீங்க தான். யாரு? நானா? ஆமா, நீங்க தான். நாங்க அந்த புள்ளையோட சேர்ந்து ஒண்ணு மண்ணுமா தான் இருந்தோம். நீங்க தான் என்னைக்கு உங்க மயங்க மேல இருக்கிற கோவத்துல இனி உங்களை புரிஞ்சுக்கிறேன்னு எங்க பக்கம் வந்து நின்னீங்க பாருங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சது வேணாம். ஓ, கதைய மாத்தி விடுறியா? ஆமா. ஏண்டி, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு வந்து முடங்கி கிடந்தப்போ நான் தானடி கேட்டேன். கேட்டீங்க தான் இல்லைங்கள, ஆனா அதே வாயில இப்ப இப்படி பேசுறிய. இங்க இருங்கத்த, உங்களுக்கு வயசாயிருச்சு, மண்டை குழம்பி போச்சு.
தேவையில்லாம கண்ணா பின்னான்னு பேசிக்கே இருக்கீங்க. செத்த நிப்பாட்டுங்க. இது இந்த மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு. ஆமா, இதுக்கு மேல எங்கிட்டு போகும் கெட்டு. இவ புருஷன் அம்புட்டு பேசிக்கிட்டு இருந்தா அடுப்படிக்கு போய் பதுங்கி நிக்கிறா உன் தொங்குச்சி. அப்பவே அவனை 4 அறை விட்டு அடக்க வேண்டியதானே இவ. அவன் பேசிட்டு போவானா, இவ பின்னாடி வந்து அழுது நாடகம் போடுவாளாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அத்தை, நெசமாவே உங்களுக்கு மூளைதான் குழம்பி போச்சு அத்தை. என்ன அடிச்சு திருத்துற புள்ளையா பெத்து வச்சிருக்கே? ஏன் நேத்து நீங்க அடிச்சீங்களே, அப்படியே திருந்து விட்டு. எதுவும் பேச வேண்டாம். நந்தினி, நீ ஜூஸ கொண்டு போ. போ சொல்றா இல்ல உங்க அக்கா காரி. எல்லாம் போங்க. இந்த பக்கம் வந்தீங்க தோலை உரிச்சு விடுவேன். ஆமா. அம்மா தாயே ஈஸ்வரி, உன் தொங்கச்சிங்க போயிட்டாங்கல்ல, நீ போய் நல்லா ஓதி விடு. நீ உள்ள வாசன. நீ வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. கதிர், ஞானம், மிஸ்டர் கரிகாலன், வாங்க. மிஸ்டரா, நீங்க நிஜமாவே நல்ல மனசுக்காரர் தான் சார். தம்பி, இது உங்க வீடா? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான் சார் இது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படியா? சார், உங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு என்ன வாட்ச்மேனா போட்டுக்கிறீங்களா? இந்த மாதிரி 100 கெஸ்ட் ஹவுஸை கட்டி அனுபவிக்க முடியலனாலும் சரி, வாட்ச்மேனா இருந்து அனுபவிச்சுக்கலான்னு பாக்குறேன். எதுக்கு சார் உங்களை மாதிரி பணக்காரங்களாம் தெருவுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி விடுறீங்க? அப்பப்போ வந்து தங்கிக்க தான் கரிகாலன். என்ன கொடுமை சார் இது? ஒரு மனுஷனுக்கு 100 வீடு, 100 மனுஷனுக்கு ஒரு வீடு.